ஸோ வாக்குவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நேர்களே, செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு முன்னால் இருந்து நடக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். திமுகவினர் பெருமளவில் அங்கே திரண்டு கடுமையான கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள். காவல்துறைக்கு எதிராக, தமிழக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள்ன்றதை பார்க்க முடிகிறது. எதிர்க்கட்சி தலைவரை உடனே விடுதலை செய் அப்படிங்கிற ரீதியிலும் அந்த விமர்சனங்கள், அந்த கோஷங்கள் போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையத்திற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழைத்து செல்வதாக திட்டமிடப்பட்டு இருந்தது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். தஞ்சாவூர் ஈஸ்ட், தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் முதல்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையத்திற்கு அவரை அழைத்து செல்வதாக இருந்தது. ஆனால் தெற்கு காவல் நிலையத்துக்கு வெளியில் இதே மாதிரி, ஏன் இதை விட கொஞ்சம் பெரிய கூட்டம் கூட அங்கே பெரும் அளவில் கூடியிருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக அங்கே போனால் ஒரு பிரச்சனை வருமோ, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படலாமோ அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டக்குன்னு தஞ்சாவூர் சிட்டிக்கு ஒரு 23 கிலோமீட்டர் முன்னாடியே செங்கிப்பட்டி அப்படிங்கிற காவல் நிலையத்தில் அவங்க வண்டியை திருப்பி இங்கேயே நம்ம விசாரணை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நிறுத்திட்டாங்க. ஆனால் இப்போ என்ன சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதுன்னா, இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு வெளியேயும் பெருமளவில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு திமுகவினர் திரள தொடங்கிட்டாங்க. தஞ்சாவூர் தெற்குலேருந்து 23 கிலோமீட்டர் தான். விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கேருந்து வாகனங்களில் ஏறி இங்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க. திரு டிஆர்பி ராஜா அவர்கள் அங்கே இருந்தார். அங்கேருந்து இங்கே வந்ததை பார்க்க முடிகிறது. அப்போது எல்லாரும் இங்கே வராங்கன்னும் போது இங்கேயும் அந்த பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறத பார்க்குறோம்.
செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு வெளியே காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு பதற்றமான சூழ்நிலை அங்கே நிலவி வருகின்றது. செங்கிப்பட்டி தஞ்சை மாவட்டத்திற்கு உட்பட்ட காவல் நிலையம். அந்த காவல் நிலையத்திற்கு உள்ளதான் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இன்று காலை அவர் சென்னையிலிருந்து கைது செய்யப்பட்டு அங்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் காவல் நிலையத்திற்கு வெளியே திமுகவினருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. தொண்டர்கள் அங்கு திரண்டு கொண்டே வருகின்றார்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக. ஆனால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் முற்படும் போது அது திமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையான ஒரு தள்ளுமுள்ளாக மாறக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. இவங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. அந்த கட்டுக்கடங்காத கூட்டம் இன்னும் காவல் நிலையத்தை நோக்கி செல்வதற்கான முயற்சியிலே அவங்க அந்த பக்கத்துலேருந்து தள்ளுறாங்க. அப்போ இவங்க காவல்துறையினர் கையை வச்சு தள்ளும்போது திமுகவினர் கோபம் அடையக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒரு சில தொண்டர்கள் ஆவேசமாக ஒலி எழுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஸோ அது ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் அங்கே இருக்குது அப்படிங்கிறத மாற்றுக்கருத்து நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய காவல் நிலையம். நேஷனல் ஹைவேலேருந்து திரும்பின உடனே இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையம் வந்துடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் கூகுள் மேப்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். நேஷனல் ஹைவே திருச்சி டு தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு ரைட்டில் திரும்பின உடனேயே இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையம் இருக்குது. ஸோ அநேகமாக நீங்கள் திரையில் அந்த பின்னாடி நிற்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அவங்க நிற்கக்கூடிய எட்ஜ் அந்த பக்கம் இருக்கக்கூடியது நேஷனல் ஹைவேவாக இருக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. அல்ல அதற்கு சற்று பக்கத்திலேயே நேஷனல் ஹைவே வந்துடும். ஸோ அந்த நேஷனல் ஹைவே பக்கத்தில் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடிக்கிட்டே போகும்போது அடுத்து நேஷனல் ஹைவேல இருக்கக்கூடிய டிராஃபிக் டிஸ்டர்ப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டம் கலைந்து செல்வது அமைதியான முறையில் கலைந்து செல்லணும். அவரவர் அவங்க ஊருக்கு போய் செல்லணும். இப்போ இந்த விசாரணை முடிஞ்சு நம்ம பார்க்கிறோம் திரையில். இப்போ இந்த பேரிகேட் அமைத்து காவல்துறையினர் இந்த கூட்டத்தோடு இங்கே நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, இதற்கு ஜஸ்ட் பின்னாடி தான் அந்த காவல் நிலையம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு சாலை மாதிரி ஒரு பேசேஜ் மாதிரி இருக்குது. அது வழியாக தான் அவங்க போய் அந்த பேசேஜினுடைய அந்த பக்கத்தில் காவல் நிலையத்தினுடைய பில்டிங் இருக்குது. கேட் இங்கே இருக்குது. கேட்லேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் வாகனம் போகணும். அதுக்கப்புறம் பில்டிங் இருக்குது. இப்போ அந்த சின்ன பேசேஜ் வழியாக இந்த வழியாக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்தாகணும். அவரை இப்போது விசாரணை முடித்து விடுவிக்கிறாங்க, வீட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா கூட இந்த கூட்டத்தை தாண்டி தான் அவர் போயாகணும். போகிறதுக்கு வேறு வழி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அப்போ இந்த கூட்டத்திற்கு இடையே அவருடைய வாகனம் செல்ல வேண்டும். அவர் பாதுகாப்பாக செல்ல வேண்டும். அவருக்கு எந்த சிக்கல்களும் ஏற்பட்டு விடக்கூடாது. அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவருடைய வாகனம் ஸ்மூத்தாக போகணும். இந்த கூட்டத்தில் யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த கூட்டத்தில் யாருக்கும் சின்ன காயம் கூட ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த கூட்டம் இங்கே கூடிக்கொண்டே போவதனால தேசிய நெடுஞ்சாலை பாதிக்கப்படக்கூடாது அல்லது வேறு பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து அதை ஆராய வேண்டிய அவசியம் இருப்பதாக நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் யோசிச்சு தான், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கண்காணிச்சு தான் சரி தஞ்சாவூருக்கு போனால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி இவங்க செங்கிப்பட்டிலேயே வண்டியை ஸ்டாப் பண்ணி விசாரணையை இங்கே தொடங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இங்கேயும் கூட்டம் அதிகரிப்பதனால இதை எப்படி கையாள்வது அப்படிங்கிறதும் காவல்துறையினருக்கு ஒரு பெரும் சவாலாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல.
இப்போது தஞ்சை சரகத்தினுடைய டிஐஜி அவர்களும் இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகின்றது. அங்கே காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை காவல்துறையினரை குவித்தாலும் கூட கூட்டம் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காத ஒரு பெரும் அளவிலான ஒரு எண்ணிக்கை ரொம்ப பெருசு இல்லை, அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த ஒரு எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய கூட்டமாகவும் முக்கியமாக ரொம்ப உணர்ச்சி பூர்வமான கூட்டமாகவும் இருப்பதை பார்க்க முடிகிறது. தங்களுடைய தலைவர் கைது செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை, அப்படிங்கிற ஒரு கோவம், அப்படிங்கிற ஒரு எமோஷன்ஸ், அவங்களுடைய பேஷன் ரொம்ப ஹையாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போது அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு அவங்கள அமைதியான முறையில் கலைந்து செல்ல வைக்கணும் அப்படிங்கிறது காவல்துறைக்கு முக்கிய பொறுப்பாகிறது. அதே சமயம் நிச்சயமாக திமுகவினுடைய மூத்த தலைவர்களுக்கும் அந்த பொறுப்பு வருகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடிகிறது. எதிர்க்கட்சி தலைவருமே கூட அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு தொண்டருக்கும் எந்த ஒரு சின்ன பிரச்சனை வர்றதையும் எதிர்க்கட்சி தலைவரும் விரும்ப போகிறதில்ல, திமுக தலைவரும் விரும்ப போகிறதில்ல. அங்கே திமுகவின் முக்கிய தலைவர்கள், முக்கிய முகங்கள் இருக்கிறாங்க. திரு கே நேரு அவர்கள் இருக்கிறார், திரு டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்கிறார். அவங்க எல்லாருமே இந்த தொண்டர்கள் பத்திரமா அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தானே அவங்களுடைய விருப்பமாகவும் இருக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆனால் இங்கே பதட்டம் அதிகரித்து கொண்டே வருகிறது. போலீசார் திமுகவினுடைய தள்ளுமுள் இருக்குன்னும் போது எப்படி தஞ்சாவூர்லேருந்து இங்கே மாற்றி வரும்போது இதை கையாண்டாங்களோ, எப்படி காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு கலந்துரையாடலுங்கிறது, ஒரு டிஸ்கஷனுங்கிறது ரெண்டு தரப்புக்கும் இடையே போயிட்டே இருக்கும். இப்போவும் அதே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் அப்படின்னு தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனுடைய அவுட்கம் என்னவா இருக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.